ரொம்ப ஈஸியாக குயிக்காக தக்காளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷத்துல இந்த குழம்பு செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சடான்னு யாராவது கெஸ்ட் வந்தால் இல்லை நம்ம எங்கேனாலும் வெளியே போயிட்டு வந்தோம்னா கூட சீக்கிரமாக இந்த மாதிரி குழம்பு செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி 3 தக்காளி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு கையிலேயே இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் புளி போட்டிருக்கேன். தக்காளிலேயே புளிப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக புளி போட்டிருக்கேன். புளியும் கரைச்சிட்டு இந்த தக்காளி இதுக்கு போட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் இந்த மாதிரி தக்காளி தோலெல்லாம் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. புழிஞ்சிட்டு எடுத்துகிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அது காட்டுறது மறந்துட்டு போட்டு ஒரு சின்ன கிளாஸில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு 5-6 வரமிளகாய், ஒரு 5-6 பல்லு பூண்டு, கொஞ்சம் பெருங்காயத்தை போட்டு இது சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு எல்லாம் நல்லா வணக்கிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கரைச்சி வச்ச இந்த தக்காளி இதை போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதையும் போட்டுக்கிறேன். போட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனோட உப்பு போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அப்படியே கொதிக்க விட்டிங்கன்னா இந்த சாம்பார் ரெடியாக இருக்கும். இப்போ துருவுன தேங்காய் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி கொதிக்க விட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டான தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.